ஏதோ நாம் திமுகவை மட்டுமே நம்பி கிடைக்கிறோம் என்ற தோற்றத்தை உருவாக்குகிறீர்கள் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஒரு நாள் கூட ஓய்வு இல்லை, ஒரு மணி நேரம் கூட தனிமை இல்லை என்கின்ற நிலை நீடிக்கிறது. கட்சி பணியில் கவனம் செலுத்த முடியாத நிலையிலும் கூட மஞ்சள் நீராட்ட திருமண நிகழ்ச்சிகளுக்கும் அழுத்தம் கொடுத்து அழைத்து செல்வதில் நமது கட்சியினர் குறியாக இருக்கிறார்கள். 24 மணி நேரமும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லை. ஆனால் எந்த பணிக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்பது முக்கியமானது. ஏதோ நாம் திமுகவை மட்டுமே நம்பி கிடக்கிறோம் என்ற தோற்றத்தை உருவாக்குகிறீர்கள். அந்த அற்பர்களின் தோற்றத்தை நாம் கடந்து செல்கிறோம் என்றாலும் கூட இயக்க தோழர்கள் அதில் தெளிவை பெற வேண்டும். தேர்தல் அரசியலில் எந்த முடிவையும் நம்மால் எடுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லை. எல்லா கதவுகளையும் திறந்து வைத்திருப்பது, ஒரே நேரத்தில் பலரோடு பேரம் பேசுவது, கூடுதல் பேரம் பளிக்கும் இடத்தில் உறவை வைத்துக் கொள்வது, கூட்டணியை தீர்மானிப்பது எல்லாம் பெரிய ராஜதந்திரம் இல்லை. அது சுயநலம் சார்ந்த சந்தர்ப்பவாத அரசியல். நாம் அதை பொருட்படுத்தவில்லை, ஈடுபாடு காட்டவில்லை. எந்த எதிர்பார்ப்பும் நிபந்தனையும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் தொடர்கிறோம் என்று சொன்னால் அதற்கும் ஒரு துணிச்சல், தெளிவு, தொலைநோக்கு பார்வை வேண்டும். இது புரிந்து கொள்ள முடியாத புல்லர்கள், அற்பர்கள் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்ற வகையில் நமக்கு எதிரான அவதூறுகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். விசிக பிற அரசியல் கட்சிகளைப் போல் இல்லாமல் ஒரு முன்மாதிரியாக இயக்கக்கூடிய அரசியல் கட்சி என்பதை காலம் சுட்டிக்காட்டி வருகிறது. தொடர்ந்து அதை உறுதிப்படுத்தும் திமுக கூட்டணியை பலப்படுத்தி அவர்களிடம் உள்ள ஒரே துருப்புச்சீட்டு விசிக தான். எங்களது தொலைநோக்கு பார்வையை பொறுத்து கொள்ளாத அற்பர்கள் அவதூறு பரப்புகின்றனர். தோழர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆளும் கட்சியோடு இருக்கும் முரண் என்பது வேறு, கூட்டணி தொடர்பாக நாம் கையாளும் உத்தி என்பது வேறு. ஆளும் கட்சியோடு நாம் வைக்கும் கோரிக்கை வேறு, திமுகவுடன் நாம் வைத்திருக்கும் கூட்டணி உறவு என்பது வேறு. இதனை புரிந்து கொள்ள கவனமாக இயங்க வேண்டும். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கட்சியினர் எதிர்ச்சியாக இருக்க வேண்டும். இவ்வாறு திருமாவளவன் பேசினார்.